ஏய் 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 பொறுமை 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 என்ன இருக்குது கிட்ட வரல பருத்தி காடு தெரிஞ்சிச்சு உங்களுக்கு பொறுமை பொறுமை மறக்க முடியாது போல உங்களை நின்று வா ஒன்றும் அவசரம் இல்லை எங்கேயும் போ வா நீ தடுக்க முடியாது ஏய் ரோஷியா நின்று வா வந்துட்டேன்ல இன்னதுக்கு ஓட்டம் இந்த இடத்துல பருத்தி காடு கட்டி ஆயிடுச்சு ஓடி விட்டு அந்த தலைவிலேருந்து அந்த தலைவுக்கு ஓடிடுவீங்க பொறுமை 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 பாரு ரேஸ் தான் வைக்கணும் ஓடி பா எங்கே வரீங்க இவர் இந்த தலைவிலேருந்து அந்த தலைவு போகிறேன் நின்று போ எல்லாம் உங்களுக்கு தான் முடிஞ்ச திங்கிற அளவு திண்டுக்கு நல்லா இங்கிட்டு விட்டு அங்கிட்டு போகிறீங்க அங்கிட்டு பழுங்க இல்லை நல்லா திண்டுக்க இந்த மாதிரி பருத்தி இலையெல்லாம் கிடைக்கிற கஷ்டம் ஒரு வழியாக பருத்தி அழிவு காடு கிடச்சிருச்சு ஒரு நாள் நல்லா கடிச்சிக்க அவ்வளோ கொம்பு நல்லாத்தையும் ஒன்று விடாமல் கடிங்க நின்று போ இதில் ஒரு கடி அதில் ஒரு கடின்னு பறக்கிறீங்க வெள்ளாடு புத்தியாக கட்டுறீங்க நின்று கடிங்க பொறுமையாக கடிங்க பருத்தியாக கிடைக்கும் போது இதை திம்பிக்க பருத்தி இலை கிடச்சிருக்க ஏய் முத்தலகு பாபி பருத்தியெல்லாம் விட்டுட்டு இங்கே திருக்கியா முத்தலகு ஏன் முத்தலை அப்புறம் இது நல்லா மேயுது இது நல்லா ஓடி பிடிச்சிட்டு வாண்டிக்கிறக்கே பாரு இதாவது மேயிறது வந்துருச்சு கட்டுருச்சு மேய் முச்சே இது கத்துற உங்கள் அம்மா கூடத்தில் இருக்க யாத்தே அம்மா காணம்மா விட்றா யாரா ரோஸு குச்சியம்மா யாத்தே கொடுத்து விடுங்கண்ணா போய் அங்கிட்டு மேய்ங்க நான் கொடுத்துறேன் நல்லா குழக்கம் அங்கிட்டு இருக்க குளம் செம்பரியா ஆடு வர்றவங்களையும் நம்ம ஒரு ரவுண்டு கடிச்சிருவோம் ஓடி உள்ள அத்தை இப்படி ஆள் வராங்க இப்படி அத்தை பயமில்ல அவர் சால்ட்டாக இருக்கேன் விட்றா ரோஸ் கொடுத்துரு பருத்தியெல்லாம் வேணான்ட்டு இந்த கொலையை கடிச்சிக்கிருக்கே என்னத்தை செய்ய சரி என்னத்தை பார்த்துனுங்க விழுந்து அடிச்சுக்கூடிய யாருத்தே என்னமோ இங்கே தங்க இருக்க மாதிரி அகத்தி சீமப்பூல இருக்க மாதிரியே இந்த ஓட்ட ஓடிய என்ன இருக்கு அந்த அரிசி கொலைக்கா உசுறு கொடுத்து வரீங்க இந்த செடியிலே ஊட நிறையா வேறுபாடு செத்து போச்சு போல நிறையா செத்து போச்சு தண்ணி இல்லாமே வாடுது எங்கே மேட்சை கிடக்கு எங்கே சுற்றுறீங்க இந்த வரேன் திரும்ப எங்கே இருக்கா சப்பான்னு அண்டே உள்ளே போய் மேய்வீங்களா இதை விட்டு கம்மா கொள்ள போகிறீங்க விஜய் விட்டா உள்ளே ஓடி திரும்ப போதும் இதில் பார்த்திக்குள்ளே கடிங்கிறாண்டா எங்கிட்ட வர்றீங்க சுலுக்கு என்ன விட்ற என்ன தண்ணி எடுக்கிறீங்களா அத்தை வரேன் விட்றா மேய்கிற பருத்தி கடை மேய்கிறாண்டா எங்கிட்ட வந்துக்கிருக்காங்க தண்ணி வேக எங்கடா பின்னாடியே வந்துக்கிருக்க ஹலோ நண்பா சொன்ன மாதிரியே எதிர்பார்த்த நிலமையில பருத்தி காடு அழிவு மேட்சை கிடச்சிச்சு அப்படி கிடச்சாலும் ஒரு பை மேய மாட்டேறாங்க அங்கிட்டு அலைய விட்டுருக்காங்க ஏன்னா அந்த பட்டு போச்சு உள்ள கம்மாக்குள்ளே இருக்க பச்சையை பார்த்துட்டு இவங்க இதெல்லாம் மேய்வாங்களா ஹலோ நண்பா எல்லாருக்கும் வணக்கம் என்னோடய பேர் வைரம் திருப்பூர் மறுபடியும் எங்கள் வயசு வருங்க அப்படியே விட்டா ஆனால் உண்மையிலே இவங்க சொன்னவங்க இவங்க மேலே குத்தம் இல்லை அவங்கள அந்த பச்சை இதை விட்டுட்டு அவங்க அதை மேய்வாங்களா யார் தான் கூட்டுக்கு வர்றா இதுக்கு தலைமை அமைச்சர் கண்டுபிடிக்கணுமே 100 ஆடுக்கு தலைமை அமைச்சர் யாருன்னு யாத்தை அம்மனி முத்தலகே நீ தான் தலைமை அமைச்சரா யார் தான் அவங்கள அமைச்சர் இவங்க கூட்டத்தில் இருந்த ஒரு நம்ம கொம்பனோட மகன் நம்ம செம்மர பாண்டி மாதிரி இருக்கும்ல நம்ம பண்ணமர கலருக்கு அந்த கெடாவை விற்றுட்டாங்க நினைக்கிறேன் அந்த கெடாவை காணோம் ஒரே ஒரு கரும்பூர் கடை தான் இருந்துச்சு அதை எங்கே இருக்குன்னு தெரில உள்ள அந்த ஒரு கடை தான் இருக்கும் அதில் முக்கால்வாசி குட்டிகள் வந்து இந்த கரும்பூரில் குட்டிகள் இந்த வருதா இது அவரோட குட்டி அது போக இன்னொரு குட்டி இருக்கும் அங்கே ஒரு குட்டி போதா அங்கே ஒரு குட்டி இருக்கா அதே போல் நம்ம ஸ்கைபாலுக்கு 4 குட்டி போடும்போது இருந்த கலர் குட்டியில் ஒரு குட்டி இருக்குங்க நம்ம ஸ்கைபால் 4 குட்டி போட்டுச்சு அது உங்களுக்கு தெரியும் அதில் ஒரு குட்டி உங்களுக்கு அந்த 4 குட்டி சரியாக காட்டலை போகுதா அந்த குட்டி மாதிரியே இருக்கும் இருக்குங்க அந்த குட்டி இந்த மீதா நம்ம ஸ்கைபால் 4 குட்டி போடும்போது அதில் ஒரு குட்டி இதே கலரில் இருந்துச்சு இருக்காங்க மீதா இதே கலரில் நல்லா சூப்பர் கலருங்க அந்த கலர் உங்களுக்கு ஒன்று காட்டணுங்க நம்ம கொம்பனுக்கு பிறந்த இவங்க நிறையா விழுந்திருக்கு கொம்பை கலரில் ஒரு வித்தியாசமான கலர் இருக்குது நல்ல கலர் சூப்பர் குட்டி அதுவும் ஒரு கெடா குட்டி போட்டிருக்கு அது போக இன்னொரு அதுவும் ஒரு செம்பூர் கலரில் ஒரு குட்டி போட்டிருக்கு அதெல்லாம் காட்டுறேன் எனக்கு தெரிஞ்சு பாருங்கள் அது கலர் வித்தியாசமாக இருக்குது அது கெடா குட்டி நம்ம புளிய மரத்தமாக இருக்கல இவன் கலர் இதை விட கலர் நல்லா இருக்குங்க அது ரொம்ப அமைதியாக மேய்றீங்க எங்கே அந்த குட்டியை காணுமே இந்த குட்டி தான் அங்கே மேய்றது நினைக்கிறேன் தனியாக அதோட தாய் கூட மேய்து 2 குட்டியாக இருந்தது எல்லாம் ஒன்றாத்தே இருக்குது அரிசி உலக இருக்கோ அதனால நல்லா விழுந்து மேய்கிறாங்க அந்த பருத்தி இலையை போக மாட்டேங்களாடா ஏன்டா சும்மா இருக்கும்போது அங்கிட்டு போவீங்க இப்போ எட்டி பார்க்க மாட்டேங்கிறாடா இதெல்லாம் ஓரத்தில் நான் சொன்ன குட்டி எங்கே இருக்குன்னா அந்த வருங்க தான் நிற்கிதா நல்லா இருக்காங்க இதோட பிள்ளை தான் இது 2 இந்த இருக்கும் இந்த குட்டி கலர் தான் வித்தியாசமாக இருக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த இருக்கா நல்லா இருக்குங்க கலர் ஒரு மாதிரி கையில் சிக்க மாட்டேங்குது பைபிளில் கரெக்டாக நம்ம டைனோசருக்கு பிறந்த குட்டியில் இது ஒன்று இப்படி தான் இருந்துச்சு ஆனால் அதை விட இதான் கொஞ்சம் கலர் நல்ல கலர் இது கத்துற காணமாங்கம்மா ஏன் யாத்தை இப்படி இன்னும் ஒட்டி போங்க திருப்பி உள்ள பருத்தி காட்டுக்குள்ளே போங்க நடரா விரும்பாண்டே ஓடி வாங்க அந்த பருத்தி காட்டில் ஒரு முட்டு அந்த தலை வரைக்கும் ஒரு முட்டு போயிட்டு போங்க ஓடி வா குட்டியாம்மா வா அந்த தலை வரைக்கும் போய் முட்டிட்டு வருவோம் இப்போ தான் 2 இலையை கடிப்பேன் எங்கடா வர நிலவுக்கு போறியா நல்லா வருவடா நீ 3 பேர் இப்போ தான் வரீங்களா
என்ன ஆளை காரணம் பார்க்குறேன். அங்கே நின்றுச்சு விடலாம் நின்று பொறுமையாக மேயும். ஆனால் செந்தட்டிக்கு ஸ்பெஷலிஸ்ட் ஆடு இந்த ஆடும். ஓடி ஓடியா கொம்பை மக்களா ரெண்டுமே. சிச்சோ அப்படியே அப்படியே அப்படியே. சிச்சோ என்ன வெயில் அடிச்சு நல்லா இருக்குன்ட்டிங்களா? நல்லா பாடுங்க தூக்கம் நல்லா தூக்கமாக அங்கே போய் அத்தை என்ன நடங்க இதை விட்டு வெளியே இருங்க. ஓடு போய் அந்த கொடியை கடிங்க. ஓடு ஓடு வெளியே சார் மேற்க போவனான்றது இங்கனே நின்றுக்கிட்டு அசைய மாட்டேன்றாங்க. வாங்க ஓடியாவா அப்படியே ஓரத்தில் கொடியை கடிச்சிட்டு வாங்க. அது ஒரு மூட்டை முட்டிட்டு வருவோம். கொடி எம்பிட்டு இருக்குது. ஒரு கொடி யாராவது தின்று தொட்டு பார்க்குறீங்களா? நடந்துகிட்டே தெரிய எங்கே வரைக்கும் நடப்பேன் நானும் பார்க்குறேன். எங்கே தான் போகிறேன்னு பார்ப்போம். நடங்க எங்கே போய் என்னத்தை திங்க போகிறீங்க? நான் சொன்னேன்ல அந்த குட்டி இதாங்க இது. அப்படி நம்ம ரெட்டைச்சுள்ளி ஒரு தடவை குட்டி போட்டுச்சுரும் அதே மாதிரி தான் இருக்கா. இது ஒரு பொட்டை குட்டி. நம்ம கொம்பனுக்கு தான் இதுவும் பிறந்ததுங்க அதே மாதிரி இருக்கு. ஓடி தண்ணி குடிக்க போவோம். நின்றுக்கிட்டே இருந்தால் பொழுது போயிடுவாங்க. வெயில் அடிச்சு தீயடி அடிக்குது. கிரேசே பா தண்ணி குடிக்க போவோம். ஓடியா பா இப்படி யாரும் போதா ஓடியா வாங்கடா தண்ணி குடிக்க போவோம். முக்கியமா என்ன நிற்கிருக்க வா தண்ணி குடிச்சு வருவான். ஒரு அத்தை இந்த எல்லாம் திண்டு வாங்க நிறையா போகுது. ஓய் இன்னும் தண்ணி குடிக்க வரல நீங்கள்? அப்படி நின்றுக்கிட்டீங்க எல்லாம் போய்க்கிருக்காங்க. நம்ம குரூப் தான் நின்றுருக்கீங்களா? சந்தோஷம். வாங்கடா முடியா வா. இன்னைக்கு இருக்கிறதெல்லாம் நம்ம குரூப் தான் இருக்காங்க. வாங்கடா முடியா தண்ணியை குடிக்க வரி கூற தண்ணி தாக எடுக்கல உனக்கு. இந்த கூறு 2 குட்டி நிற்கிது. கொம்பை பிள்ளைகளா அத்தை நிற்கிற ஸ்டைலை பாரு. அத்தை ஓடு ஓடு ஓடு. பருத்தி ஏதோ கொஞ்சம் கொஞ்சமாக திண்டாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப தின்னல. புல் பட்டு போச்சுங்க. நம்ம கம்மா மேய்ச்சல் இருக்க மாதிரி இங்கே இல்லாதனால எனக்கு கொஞ்சம் நேரம் திண்டு அரிசி கொலை திண்டு 2 சந்தைக்கு திண்டாங்க. போய் தண்ணிக்கு விட்டு பெசாமல் பாட்டு வருங்க. நேற்ற கூட இன்றைக்கி வெயில் பாட்டு போடுதுங்க. அதனால தான் ஏன் பாட்டலான்னு பார்க்குறேன். இதுக்கு மேலே போட்டோம்னா குட்டியெல்லாம் காய்ச்ச வந்துடும். ஆட்டுக்கே காய்ச்ச வரும். பெசாமல் முறை நல்லா ரெஸ்ட்டு பசங்களுக்கு. இப்போ தெரியுதாங்க அந்த குட்டியோட கலர். இப்போ பார்த்தா தெரியும் உங்களுக்கு தூரத்தில் எப்படி இருக்கு பார்த்தீங்களா? நம்ம கொம்பனோட கலர் கொஞ்சம் வருதா ஊற்று போகும் கரெக்டாக. அங்கேருந்து நிற்க வந்துட்டீங்களா? வாங்கடா தண்ணியாக குடிச்சுப்படா. நம்ம குரூப் தான் நிற்கிறாங்க இன்றைக்கி. என்னமோ ஓடி 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 ஓடி. நான் குட்டியா மகளே உங்கள் அம்மா வந்துட்டு ஓடி 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 அப்படியா கரடே பா ஓடியா பா வாங்க ஓடியா கரடே நான் நின்ட்டேன் பழங்க வேறு து தண்ணியை குடிக்கும்போது கரெக்டாக குடிக்க மாட்டேங்குது. கூட்டத்தோட குடி வாங்க தண்ணி குடிக்க அழுகிறீங்க. ஓடியா பா 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 தண்ணி எதுவுமே தொட்டு பார்க்க மாட்டேங்குது. ஓடி செந்துட்டு நீங்கள் வந்தீங்க தண்ணியாக குடிச்சிங்களா? ஓடி ஒரு சார் வாங்க தண்ணியை குடிச்சு கிளம்பு வாங்க. பா பா ஓடி கிளம்பு. நம்ம போய் உள்ள அம்மா குழம்பு இங்கே போங்க. எங்கிட்ட கூட சுற்றுங்க. இந்த மேட்செல்லாம் விழுந்து மெயின் இப்போ அதிசயமாக இருக்குது. பருத்தியெல்லாம் இன்றைக்கி வேணான்ட்டீங்களாடா. கொஞ்சம் தான் 2 வாய்க்கு அடிச்சிங்க. ஆனால் காயும் இல்லை ஒன்றும் இல்லை. நீ எலிக்கால் கீழே இருக்கும் பாருங்க தரைக்கல. இதவே பறக்குவாங்க. தண்ணி ஒன்று குடிச்சிச்சு ஒன்று குடிக்காம விட்டாங்க. என்னான்னு தெரில. தண்ணி யாருக்கும் பிடிக்கலையா. அப்புறம் 3 மணி போல் பறப்பாங்க. அப்போ வீட்டுக்கு ஓடுது ஒரு விழுந்தடிச்சு போடு. ஏத்தே எங்கிட்டு வரது போகிறா ஒரு பிடிச்சி போடுவேண்ணா. அந்த அளவுக்கு உசுறு மேலே அப்படின்ற பயம். வாங்க ஓடியா வாங்க பாலத்தை கிடந்து வாங்க. என்ன கிடக்க முடியலையா பாலத்தை? இதுக்கு தான் பெண் குயின் எப்படி பறந்து போன வத்தியா. வாரம் இந்த முள்ளை மிதிச்சுக்கிறேன். டோக்கியோ பார்த்து போ டோக்கியோ. இன்னும் எங்கிட்டாவது ஒரு இடத்துல நம்ம போய் லஞ்சை முடிச்சிட வேண்டியதாங்க. ஒரு நல்ல பார்த்து அவங்க நிற்பாங்க. அந்த கேப்பில் பார்த்து நம்மளும் சாப்பிட்றணும் அவங்களும் சாப்பிடணும். வர்றாங்க அப்படியே போனால் மேய்ஞ்சிக்கிட்டே வர்றாங்க. நீ நல்ல ஒரு நிழலை பார்த்து பாட்டணும். நல்லா மேய்கிட்டேன் செந்தட்டியை அப்படியே நேராக கொண்டு போய் இந்த கும்பல் மரத்துக்குள்ள போட்டுருணும். செம்பரியாடே வந்து சீட்டை பிடிச்சிச்சு வெயில் தாங்க முடியாமல். வாங்க முடியும் அந்த ஒரு நல்ல மரத்தை பார்க்கும். அதில் தான் எல்லாத்தையும் அடைச்சி போட முடியும். நான் வசப்பட்டியே வெயில் அடிக்க தரேன்ப்பா. ஆட்டாடுறேன் சாமி ஆட்டாடுறேன். வாங்க முடியும்பா. கரெக்டாக நண்டு போய் சீட்டை பிடிச்சிட்டாங்க. இந்த கிட்டத்தட்ட இந்த 5-6 மரம் தான் நல்லா நல்ல 100 ஆடுகள் நிற்கணும்னா எனக்கு தெரிஞ்சு 100 ஆடுக்கு மேலேயே இருக்குது. எல்லாத்தையும் அந்தந்த இடத்துல படுக்க போட்டால் தான் நம்ம சாப்பிட முடியும். இல்லாட்டி சாப்பிட விட மாட்டாங்க பசங்க. போலுண்ணே மரம் எங்கே இருக்குது நிழல் எங்கே இருக்குது? இன்ன வரைக்கும் சும்மா நிற்பேன். இப்போ வந்துட்டு அப்படியே விழுந்து மேய்விங்க வெயிலில். இந்த வருங்க அந்த கடை பைவில் விற்றுட்டாங்கன்னு நினச்சேன். எல்லாம் இருக்கு இந்த இருக்க வருங்க. இது செம்பரியாடு கொடுத்துக்கு அங்கிட்டு போயிடுச்சு போல பைவில். நம்ம வெறுமணியாக விரட்டி வரையா. இந்த கடை அந்த கடாவும் இந்த இருக்கோர் நம்ம கொம்பனை அப்படியே கொம்பனுக்கு விழுந்தது அது. இப்போ இப்படி பெருசாக இருக்குது. இப்போ செம்மரப்பாண்டி இருந்தால் இதே ஹைட்டில் இருப்பேன் எனக்கு தெரிஞ்சு. இது ஒரு கலர்னால் நம்ம செம்மரப்பாண்டி ஒரு கலரு. ஆனால் 2 ஒரே ஹைட்டில் இருப்பாங்க. இது கொம்பு முன்னாடி போதா. ஆனால் இப்போ பார்க்க வேறு லெவலாக ஆயிடுச்சுங்க. இன்னும் 2-4 வெள்ளம் போடும்போது இன்னும் வேறு லெவலில் மாறிடும். சரி போய் நல்லா இல்லைங்க பசாமல் தூங்க. இந்த நிழலில் படுக்க முடியுமான்னு தெரியல. எல்லா ஆடுகளும் அந்த பெரிய மரத்துக்கு தான் போகணுங்க. இந்த நிழலில் கொஞ்சம் படுக்க மாட்டாங்க போல். இன்னும் கொஞ்சம் இதுக்கு முள்ளாக இருக்குது வேறு. பார்ப்போம் எங்கன்னா செய்கிறாங்க. ஆனால் போய் படுக்க மாட்டாங்க. விட்டால் விழுந்தடிச்சு போயிடுவாங்க. இப்போயே ஒரு 50 ரூபாய் வந்து நின்றுருக்காங்க. இன்னும் ஒரு 50 ரூபாய்க்கு மேலே தான் வந்துக்கு இருக்குது. இந்த மரம் தான் பெட்ரு இருந்தா அந்த பெரிய மரத்தில் விடணும். நீங்கள் மேய்ஞ்சதெல்லாம் போதும் போய் பாடுங்க போங்க. உங்களை பார்த்துட்டு படுக்கிற இடம்லாம் அப்புறம் எந்திரிச்சு ஓடுங்க. போ பிடிச்சி தாய் சப்பானு ஓடி சரி படுங்க. இதிலே எல்லாரும் ஒரே இதாக படுக்கலாம். மேக்ஸெட் மயக்கா நல்ல சீட்டை பிடிச்சி நல்லா படு.
இங்கே வெரி சம்முனி அம்மனியை காணாமே வயல. இங்கே வாருங்க, செம்பரி ஆடெல்லாம் வெயிலுக்கு தாங்காமல் அப்படியே நிழல்ல பார்த்து நின்றுச்சு. ரொம்ப இலைக்குது ஆத்தாடி ஆத்தா. ஒன்று கூட இல்லை, எல்லாம் நிழல்ல வந்து நின்றுச்சு. பங்குனி மாதம் சித்திரை மாதம் கூட மழை வெயில் இல்லைப்பா. இப்படி வெயில் சரியான வெயில். இது கத்துற காணாம உமாவா அத்தே கத்தியே தொண்டை தண்ணி ஊற்ற போகிறீங்க. அப்படியேப்பா வா, நல்லா வெயில் நின்று நல்லா மேய்ங்க. நேற்றை விட இன்றைக்கி கொஞ்சம் மேகம் பார்த்தீங்களா, கருமேகம் நிறையா வந்து நிற்கிதுங்க. நேற்று கொஞ்சம் இருந்துச்சு, இன்றைக்கி கொஞ்சம் மேகம் லைட்டாக தெரியுதுங்க. இன்றைக்கி வயக்காட்டுக்கு லீவு விட்டாச்சுங்க. நம்ம மட்டும் போல் கிடமாடும் போல் வேறு எந்த ஆடு போல் இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு வயக்காடு இன்றைக்கி ஃப்ரீயாக இருக்குது. பார்ப்போம், நாளைக்கெல்லாம் சொல்ல முடியாது, பறந்து வந்துடுவாங்க. இந்த பருத்தி காட்டில் எட்டி பார்க்க மாட்டாங்க. பருத்தி காட்டில் யாரா திம்பா, மனுஷன் திம்பான்னு நினச்சிட்டு இங்கே எட்டி பார்க்க மாட்டேன். எந்தாச்சும் வயக்காடு தான் போவாங்க. தவறுங்க வந்து இப்படி அமைதி சைலண்ட்டாக அமைகிறாங்க. நீங்கள் 4 பேர் என்ன எங்கிட்ட கூட்டம் போடுறீங்களா? இருக்கிற குட்டியில் எங்கே தான் கூட்டு வச்சுருக்கீங்க? குடி பாரு, ஸ்கைபால் மகன் பின்னாடியே தெரியான். தண்ணி தாக எடுத்துருச்சு, அதுக்கு தான் பால் தருவாளான்னு பின்னாடியே தெரிஞ்சுக்கிட்ட வரேன் பாரு. இன்றைக்கி பொழுது கம்மாயிலே போயிடுச்சு. தண்ணி மதிய தண்ணி அங்கே போய் குடிக்க நல்லா சரியாக குடிக்கல பாரு. தண்ணி எல்லாம் வற்றி போச்சு வேறு. இங்கே கம்மா பக்கத்தில் ஒரு பள்ளத்தில் தண்ணி கிடக்கு. அதை பார்த்தா அதை விட மோசமாக இருக்கு. உள்ளே மாடு இறங்கி சாணி போட்டு மொத்தம் குடிக்காது. பேசாமல் மணி இப்போ 3 மணிக்கிட்ட ஆகுது. இன்னும் ஒரு 2 மணி நேரம் தாக்கு பிடிச்சி ஒரே வீட்டில் தாங்க விடணும். தண்ணி எங்கனே வேறு விடக்கூடாதுங்க. குடித்தாங்க அப்படித்தான் கழிய ஆரம்பிச்சிடுங்க. அந்தளவுக்கு மோசமாக இருக்குது தண்ணி. அதுக்கு அதாவது கொஞ்சம் இதாக இருந்துச்சு. கடா அவங்க அம்மா நீ முடிக்கிட்டு வர்ற எங்கிட்ட தள்ளி விட்டு போயிட்டால உடனே முழுக்குள்ள அத்தே வர முழுக்க இழைச்சிட்டு வரேன். அவன் கூட போகாதாண்டா கேட்குறியா? தளவுக்கு ஒரு ஆடு மேயுதுங்க. வடக்க ஒன்று, தெற்க ஒன்று, வரு கிழக்க ஒன்று. ஒருத்தனுக்கு 10 அடி கேப் வைக்கணும் போல். எவனும் ஒட்டாமல் வேணும்னு பார்க்குறேன். இவர் அங்கே வரைக்கும் போயிட்டாங்க. அந்த பக்கம் அவங்க இருக்காங்க, நம்மக்கிட்ட இருக்கோம். எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கணும். எதுக்கு தான் இப்படி ஆனால் வெள்ளாடு ஒட்டாமல் இருக்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த ஏரியாவில் புது மாடுகளாக மேயுது. இது வரைக்கும் இந்த மாடுகள்லாம் பார்த்ததே இல்லைப்பா. புதுசாக வந்து நிறையா மாடுகளாக வந்துருச்சு போல். வயக்காட்டில் இருக்க மாடெல்லாம் நிறையா வந்துருச்சு. நண்டோ என்ன நீ கொஞ்சம் நண்டு பரவாயில்ல, வெயிலில் ரொம்ப வளையாமல் வகுத்து நப்பிட்டா. பருத்தி கொள்ளாது திண்டானே நண்டே. எங்கள் பிள்ளைய எங்கடியே 2 பிள்ளைய காணா. நீங்கள் 3 பேர் தான் கடைசி. நம்ம வரிக்குதிரை கூட அதில் முன்னாடி வந்துடுவாங்க. அதில் இவங்க குட்டி வந்து நம்ம தென்னாவட்டு மாதிரியே இருக்கும். இது கொஞ்சம் ஸ்லோவாகவே இருக்கும். இது என்ன செய்ய, நம்ம வரிக்குதிரை மாதிரி ஸ்லோவாக பர்சன். காது சில நேரத்தில் ரொம்ப அமைதியாகவே இருக்கும். முடி போ, எல்லாம் போயிட்டாங்க. நீ தான் கடைசி. நீங்கள் வேறு வீட்டை 5 மணி பெல் அடிச்சுன்னு கிளம்பிட்டாங்க. சரி நண்பா, 5 மணி அடித்து சத்தம் இவங்களுக்கு கட்டுருச்சு. ஏன்னா எனக்கு கேட்கல, கிளம்பிட்டாங்க வேறு. இன்றைக்கி நான் வீடியோ எடுக்க மாட்டேன்னு நினச்சேன், ஆனால் எப்படியும் எடுத்துட்டேன். காரணம் தான் பருத்தி காட்டுக்கு போகிறோம். சரி எடுக்க முடியாது போல், அங்கிட்டும் ரொம்ப சமாளிக்க முடியாது நான் நினச்சேன். பட் இவங்க என்னென்ன பருத்தி காடை வேணாம், பாயாச காடு வேணாம், எனக்கு கம்மா மேட்ச்சில் போதுமாட்டாங்க. கம்மா மேட்ச் மேயிறது எங்கிட்டோ ஆடுக நல்லா தேருது. மழை குணம்பு வருது. நேற்றை விட இன்றைக்கி நல்லா மேகம் ஏறிச்சுக்க. நாளைக்கு பெலர்நமி, அதாங்க பௌர்ணமி, நாளைக்கு புதன்கிழமை. அதனால் கண்டிப்பாக எனக்கு மழை வரும்னு சொல்லியிருக்காங்க. பௌர்ணமி இடத்துல நீலாம் கொஞ்சம் கிட்ட வந்துட்டு போகுமா, பூமி குளிச்சாயிரும், அப்படியே மழை பெஞ்சுருட்டுவாங்க. ஆனால் எந்த மாவட்டம்னு தெரியாது. பாப்பா நம்ம இடியம்னு தான் சொல்லுவாப்பில். அதனால் இந்த வீடியோவை இதோட நான் பாடிக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் என்றால் லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்கும். இதே நெக்ஸ்ட்டு அடுத்த ஆடுபடியில் உங்களை நான் சந்திக்கவா. வரட்டா, see you, டாட்டா. அது வரைக்கும் நான் உங்கள் வைரம். டாட்டா பாய். ஓடியா தென்னாவட்டோட காப்பியே ஓடியா.